கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினாலே உங்களை வாழ்த்து வரவேற்கிறேன். இன்றைய தினமதிலும் கூட நம்ம ஆண்டவருடைய ஒரு வார்த்தையை பார்க்கலாம். நியாயாதிபதிகள்ல 13வது அதிகாரம் 5வது வசனத்துல, நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய், அவன் தலையின் மேல் சவரம் கத்தி படலாகாது, அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனாய் இருப்பான், அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் என்று இந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம். அப்ப இது யாரை குறித்து பேசப்படுகிறது என்று பார்க்கும்போது சிம்சோனை குறித்து நம்ம பார்ப்போம் இந்த வசனத்துல. அப்போ அவன் தாய் தகப்பன் அவனை நசரேயனாக வளர்க்கிறார்கள் என்று நம்ம பார்ப்போம். ஆண்டவருக்கு என்று பிரித்தெடுக்கப்பட்ட ஒருவனாக நம்ம அந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம். அப்போ அவனுக்குள்ள நிறைய பலன் ஆண்டவர் கொடுத்திருந்தாரு. ஒரு தாடை எலும்பை எடுத்து 1000 பேரை கொன்று போட்டான். பெலிஸ்தர் அவனை பார்த்தாவே நடுங்குவார்கள் என்று நம்ம இந்த வசனத்தின் மூலமாக, இந்த அதிகாரத்தின் மூலமாக நம்ம பார்க்கிறோம். அப்ப இப்படி இருக்கும்போது அவனுக்குள்ளாக ஒரு பாவம் வந்து விடுகிறது. ஆண்டவர் அவனை நல்லா ஆசீர்வதித்தார். ஆவியானவர் எப்போதுமே அவன் கூட இருந்து அவனை வழி நடத்தினார். ஆனாலும் கூட அவனுக்குள்ளாக ஒரு பாவம் வந்த போதிலும் ஆண்டவர் அவனை விட்டு விலகினது கூட அவன் தெரியாமல் அவன் இருந்தான் வாழ்க்கையில. அப்ப இன்றைய நாட்களும் கூட ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாத அருவருப்பான காரியங்கள் கூட நம்மளுடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள் இருக்கிறது. நம்ம அந்த பாவத்தை எல்லாம் நம்ம என்ன பண்ணணும், நீக்கி நம்ம ஆண்டவருக்கு பிரியமான காரியத்தை ஒவ்வொரு நாளும் நம்ம செய்யும் போது ஆண்டவர் நிச்சயமாய் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் நம்மளை ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகிற தெய்வம். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மளை ஆசீர்வதிக்கிற தெய்வம். நம்ம தேவைகள் என்னதென்று அவர் அறிந்திருக்கிற தெய்வமா இருக்கிறார். அப்போ ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு பிரியமானதை நம்ம செய்யும் போது நிச்சயமாய் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.